வெல்கம் டு MVT ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த படம் பார்த்தீங்கன்னா 1998 வெளியான ஒரு இட்டாலியன் ரொமான்டிக் எரோட்டிக் த்ரில்லர். இதோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தவறான தொடர்பால நம்ம ஹீரோயின் ஒரு குழந்தைக்கு தாயாகிறா. அதனால அவள் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த கிராமத்திலிருந்து விரட்டி அடிக்கப்படுறா. அதே சமயத்தில் இந்த படத்தோட ஹீரோ பகல்ல அவர் ஒரு ட்ரக் டிரைவர், நைட்ல இந்த பழங்கால பொருட்களை திருடுற ஒரு திருடன். ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோயினை சந்திச்ச நம்ம ஹீரோ அவ குழந்தைய ஏத்துக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்து நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்றாரு. தன்னோட வறுமையிலிருந்து தப்பிக்க வேற வழி இல்லாம ஹீரோயினும் இவரை கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. அப்படிப்பட்ட சமயத்துலதான் பழங்கால பொருட்களை திருடின ஒரு கேஸ் விஷயமா ஹீரோவை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஹீரோ ஜெயிலுக்கு போக ஹீரோவோட மூத்ததாரத்தோட மகன் மேல நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்துல காதல்ல விழுகிறா. அவங்களுக்குள்ள ஏற்படுற இந்த இல்லீகல் அஃபேரால அவங்க வாழ்க்கையே புரட்டி போடப்படுது. இந்த படத்தோட கான்செப்டும் சரி, இந்த படத்துல வர சில காட்சிகளும் சரி ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதால 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்க. மற்றபடி இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால படத்தை முழுமையா பாருங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் இந்த படத்தை பத்தின ஒரு தகவல் சொல்லணும்னா, எப்படி தமிழ் படமான உதிரிப்பூக்கள் ரஷ்யால நீண்ட நாட்கள் ஓடிச்சோ அந்த மாதிரி இந்த படமும் ரஷ்யால நீண்ட நாட்கள் ஓடி ஒரு பெரிய சாதனையை படைச்சிருக்கு. ஸோ அதுதான் இந்த படத்தோட ஹைலைட். சரி, இப்போ இந்த படத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பார்க்க ஆரம்பிங்க. நீங்க கொடுக்குற லைக் தான் எனக்கு இந்த மாதிரி ரேரான மூவிஸ் எல்லாம் கொண்டு வர்றதுக்கு மோட்டிவேஷனலா அமையும். வெயில் காயிற ஒரு மதிய பொழுது கார்ல வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஆனா, நம்ம ஹீரோ ஃபாஸ்கோ ரெண்டு பேர்த்தையும் காமிக்கிறாங்க. பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஆனாவோட பொண்ணு. இப்பதான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. ஆனாவை விட ஃபாஸ்கோக்கு 20-25 வயசு அதிகமா இருக்கும். இப்ப அந்த புது கப்பல் ஊருக்குள்ள வர அந்த ஊரே கூடி நின்று ஃபாஸ்கோவையும் ஆனாவையும் வாழ்த்துது. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு பழக்கம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது தான் அது. அந்த மாதிரி தான் அங்க கூடி இருந்த சிலர், இந்த கல்யாணம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, ஃபாஸ்கோனால எதுவும் பண்ண முடியாது, அந்த பொண்ணு தலைதறிக்க ஓட போறா பாரு அப்படின்னு சொல்ல இன்னொரு சாரர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இப்படித்தான் இவங்க கல்யாண விருந்தெல்லாம் களை கட்டிட்டு இருக்கு. ஃபாஸ்கோ தங்கச்சியான பெர்னாண்டாவுக்கு ஃபாஸ்கோ கல்யாணம் பண்ணதுல ஏக சந்தோஷம். நான் ஆனாவோட பொண்ணை பாத்துக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் ஹனிமூனுக்கு பாரிஸ் போயிட்டு வாங்க அப்படின்னு அவ ஆஃபர் பண்றா. ஆனா பாத்தீங்கன்னா ஃபாஸ்கோவோட மகனான லிவியோவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. அதனால தனியா ஓரமா நின்றுட்டு இருக்கான். நீயும் வந்து போட்டோ எடுத்துக்கடா மகனேன்னு அப்பா கூப்பிட வேண்டாம் விருப்பா பக்கத்துல வந்து நிக்கிறான். அவன் கண் கலங்கி அழுகிறது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிருக்கான். முதல்ல கூலிங் கிளாஸை கழட்டிட்டு போட்டோக்கு போஸ் கொடுறா அப்படின்னு அப்பா சொல்ல இவனும் வேற வழி இல்லாம கூலிங் கிளாஸ் கழட்டுறான். அப்பதான் அவன் கண் கலங்கி இருக்கிறத ஆனா பாக்குறா. அவ புரிஞ்சுக்கிறா அவ மகனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை அப்படின்னு. அன்னைக்கு நைட்டு தான் ஃபர்ஸ்ட் நைட்டு. ஆனா ரொம்ப டென்ஷனா இருக்கா. ரூமுக்குள்ள வந்த ஃபாஸ்கோ ஆனாவை கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். அப்பதான் கீழே இருந்து யாரோ ஃபாஸ்கோவை கூப்பிட யாருன்னு பால்கனி வழியே எட்டி பார்த்தா ஃபாஸ்கோவோட ஃப்ரெண்டு தான் அது. ஒரு முக்கியமான விஷயம், சீக்கிரம் வா அப்படின்னு அவன் கூப்பிட, டே மண்டையா, எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு உனக்கு தெரியாதா, அது என்ன வேலையா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் போடா அப்படின்னு சொல்ல, இதோ பாரு ஃபாஸ்கோ, இப்ப நீ வரலன்னா ரொம்ப வருத்தப்படுவ பாத்துக்கோ அப்படின்னு அவன் சொல்ல, ஏன்டா இந்த அரைமண்டையன் இப்படி அவசரப்படுத்துறான்னு சொல்லிட்டு, ஆனா ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறான் டார்லிங் அப்படின்னு ஆனா கிட்ட சொல்லிட்டு அவசரமா அந்த அரைமண்டையன் கூட ஃபாஸ்கோ கிளம்பி போறாரு. இந்த ஃபாஸ்கோ தான் பகல்ல ட்ரக் டிரைவரும், நைட் ஆனா இந்த விலை உயர்ந்த கலை பொருட்களை திருடுற ஒரு திருடன்னு உங்களுக்கு தெரியும். அது விஷயமா தான் ஒரு முக்கியமான விலை உயர்ந்த பொருளை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்ல, அதுக்காகத்தான் இப்போ ஃபாஸ்கோவை அவன் கூட்டிட்டு போறான். இந்த குரூப்புக்கு ஃபாஸ்கோ தான் ஆக்சுவலா லீடர். அதே சமயத்துல இங்க சித்தி தூங்க போயிட்டா அப்படின்னு வேகமா தன்னோட ரூமுக்கு வந்த லிவியோ அங்க சித்தி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து கடுப்பாகி திரும்பி போறான். ஒரு நிமிஷம் லிவியோ, நாங்க நாளைக்கு பாரிஸ் போறோம், உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சித்தி சொல்றத காதலையும் கூட போட்டுக்காம மடமடன்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரிஸ்கோ அவன் ஃப்ரெண்டு சொன்ன இடத்துக்கு வந்து சேர்றாரு. அப்பதான் தெரியுது இது யாரோ வேணுன்ட்டே ஃப்ரிஸ்கோக்கு வச்ச ட்ராப் அப்படின்னு. தூரத்துல ஒளிஞ்சிருந்த ஃப்ரெண்டு ஃப்ரிஸ்கோ போலீஸ் வருது தப்பிச்சு ஓடிரு அப்படின்னு சொல்ல, அடிச்சு புடிச்சு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி எப்படியோ ஒரு வழியா ஒளிஞ்சு திரிஞ்சு நடு ராத்திரியில வீட்டுக்கு வந்து சேர்றாரு. அரையும் குறையுமா தூங்கிட்டு இருந்த ஆனாவை பார்த்த ஃப்ரிஸ்கோக்கு ஒரு மாதிரி பண்ண அந்த தூக்கத்திலேயே ஆனாவை எழுப்பி ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிக்கிறாங்க.
நாளை காலையில முதல் வேலையா நம்ம பாரிஸ் கிளம்புறோம் அப்படின்னு பிரிஸ்கோ சொல்ல, இப்ப மறுநாள் அதே மாதிரி 2 பேரும் காலையிலேயே பாரிஸ்க்கு கிளம்புறாங்க. ஏனா தன்னோட பொண்ணை பெர்னாண்டா கிட்ட விட்டுட்டு பாரிஸ் போறா. இவங்களோட ஹனிமூன் ட்ரிப் எல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு ஊருக்கு திரும்ப ஓடி வந்து தன்னோட அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறா ஏனாவோட பொண்ணு. ஹனிமூனுக்கு போன இடத்துல குடும்பத்தார் எல்லாத்துக்குமே பிரசன்ட் வாங்கிட்டு வந்து ஏனா எல்லாத்துக்கும் கொடுக்குறா. பரவாயில்லையே, எங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு நல்லா தெரிஞ்சு வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு அந்த குடும்பத்துக்கே ரொம்ப சந்தோஷம். அதே போல பிரிஸ்கோவும் லிவியோவுக்கு ஒரு பிரசன்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனா. அந்த பேனா ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னு பார்த்தா அதுல ஒரு பொண்ணை நியூடா அழகா வரைஞ்சிருப்பாங்க. அந்த பேனாவை எடுத்துட்டு சந்தோஷமா அவன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் போய் ஷேர் பண்றான் லிவியோ. ஆளாளுக்கு அவங்க சித்தியை பத்தி தான் பயங்கரமா கமெண்ட் அடிச்சிட்டு இருக்கானுங்க. இந்த ஊர்லயே ரொம்ப அழகான லேடினா உன் சித்தி தாண்டா, உங்க அப்பா கொடுத்து வச்சவன்டா, நமக்கும் இந்த மாதிரி கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆளாளுக்கு கனவு கண்டுட்டு இருக்கானுங்க. நாட்கள் உருண்டோட ஆரம்பிக்க ஏனா அந்த கம்யூனிட்டி கிட்ட ரொம்ப நல்லா பழக ஆரம்பிக்கிறா. ஆரம்ப காலகட்டத்தில் இவ ரொம்ப வறுமையான குடும்பத்திலிருந்து வந்தவன்னு சொல்லி இவளை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இப்ப இவ கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல பிரிஸ்கோஸ் அவரோட மகனை ரொம்ப ஹார்ஷா தான் ட்ரீட் பண்ணுவாரு. எதுக்கெடுத்தாலும் திட்டு, அவன் என்ன செஞ்சாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிக்கிறதுன்னு நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா அவனை தேல் கொட்டுற மாதிரியே கொட்டிட்டு இருப்பாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஆனாக்கு மனசு சங்கடமாகுது. மறுநாள் பிரிஸ்கோ ட்ரக் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புறாரு. 3 நாள் நான் திரும்பி வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவர் போக, அடுத்த செகண்ட் லிவியோ அவனோட அங்கிள் வீட்டுக்கு போறான். அந்த அங்கிள்க்கும் பிரிஸ்கோக்கும் 7ஆம் பொருத்தம். அக்னி நட்சத்திரம் கார்த்திக் பிரபு மாதிரி எங்க பார்த்தாலும் முட்டிக்குவாங்க. அப்பா வெளியே கிளம்பியாச்சுன்னா அடுத்த நிமிஷம் இவன் அங்கிள் வீட்லயே தான் இருப்பான். அவரும் அப்பாவோட செகண்ட் மேரேஜை பத்தி கேட்டுட்டு இருக்காரு. உங்க அப்பா திருந்தின மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல, அவராவது திருந்துறதாவது, 5ல் விளையாதது இனி 50ல் தான் விளைய போகுதா போங்க அப்படின்னு லிவியோ சொல்லிட்டு இருக்க, எனக்கு என்னமோ உங்க அப்பா ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டான்னு தோணுது அப்படின்னு அவங்க அங்கிளும் சொல்லிட்டு இருக்காரு. எப்ப அங்கிள் வீட்டுக்கு போனாலும் இவன் சாப்பிட்டுட்டு வரதா வழக்கம். ஏனாக்கு அது தெரியாது. அதனால லிவியோ வருவான்னு சொல்லி அவனுக்கு சமைச்சு வச்சிருப்பா. வீட்டுக்கு வந்தவன் எனக்கு சாப்பாடு வேண்டான்னு சொல்ல, அதை கேட்டு ஏனாக்கு ரொம்ப கோபம் வருது. இனிமேல் இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம வெளியே எங்கேயும் சாப்பிட்டுட்டு வராத அப்படின்னு அவனை வான் பண்றா. தூங்க போலாம் அப்படின்னு சொல்லி பொண்ணை தேடும்போது அவ பொண்ணை காணோம். பார்த்தா லிவியோ ரூம்ல இருந்து பொண்ணு சிரிச்சிட்டு இருக்க சத்தம் கேட்க அங்க போய் பார்த்தா 2 பேரும் கதை புக்கை படிச்சு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. லிவியோ ஒரு ஜட்டி மட்டும் தான் போட்டிருக்கான். இதை பார்த்த ஆனாக்கு கருக்குன்னு ஆகுது. முதல்ல இங்கிருந்து கிளம்பி வா அப்படின்னு பொண்ணை சொல்ல, அண்ணன் ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கான், இன்னும் 2 நிமிஷத்துல இந்த கதை முடிஞ்சிடும், நான் வரமா ப்ளீஸ்மா நீயும் உட்காரு அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா ஆனாவையும் அங்க உட்கார வைக்கிறான். ஆனாக்கு இது சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் பொண்ணோட வற்புறுத்தலுக்காக அவளும் சம்மதிச்சு உட்கார்றா. சொன்னபடியே பிரிஸ்கோ திரும்பி வர ஊர்ல இருந்து வந்தவர் ஆனாவோட பொண்ணுக்கு நிறைய பிரசன்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஆக்சுவலா பிரிஸ்கோ ஆனாவோட பொண்ணை தன்னோட பொண்ணாதான் நினைச்சு அது கூட பாசமா பழகிட்டு இருக்காரு. இப்படி ஒரு பக்கம் தன்னோட பொண்ணுக்கு அவர் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஆனாவும் லிவியோவும் ஆனா படிக்கிற ஒரு ரொமான்டிக் நாவலை பத்தி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல ஆனாவை கண்டா முறைச்சிட்டு இருந்த லிவியோ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆனா கூட ஜெல்லாக ஆரம்பிச்சிட்டான். எனக்கு என்னைக்குமே ரொமான்டிக்கான நாவல் தான் பிடிக்கும், எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நான் உனக்கு அந்த நாவலை படிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு ஆனா லிவியோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவங்க ஃபேமிலியா சேர்ந்து அந்த ஊர்ல நடக்கிற ஒரு சைக்கிள் ரேஸ போய் பாக்குறாங்க. வழக்கம் போல ஊரை சுத்தி இருக்கிற கல்லறைகளை தோண்டி அந்த கல்லறைக்குள்ள ஏதாவது காஸ்ட்லியான பொருள் இருக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் பிரிஸ்கோக்கு ஒரு பெரிய மண்டையோடு கிடைக்குது. அந்த மண்டையோடு மொத்தமும் தங்கம், வெள்ளி, வைரம்னு எல்லாத்தையுமே சேர்த்து செய்யப்பட்டிருக்கு. இந்த மண்டையோடு கிடைச்ச சந்தோஷத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து இவர் ரொம்ப ஜாலியா அந்த நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அங்க வந்த சில குழந்தைகள்லாம் அந்த மண்டையோட்டை காமிக்கும்படி பிரிஸ்கோவை கேட்க அவருக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இந்த குழந்தைகளுக்கு யார் இந்த விஷயத்த சொன்னது அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் ஏனா தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கா அப்படின்னு தெரிய வருது. அன்னைக்கு மத்தியான லஞ்ச் டேபிள்ல இதை பத்தின விவாதம் ஏற்படுது. நான் பெர்னாண்டா கூட பேசிட்டு இருந்ததே ஏதாவது ஒரு குழந்தை கேட்டு அது உங்ககிட்ட கேட்டிருக்கலாம், என்னால் அந்த விஷயம் வெளியே போயிருந்தா ஐ எம் சாரி அப்படிங்கிற மாதிரி ஆனா சொல்ல, சபாஷ், போடுறதெல்லாம் போட்டு விட்டுட்டு நல்லா சமாளிக்கிற அப்படின்னு பயங்கர கடுப்பா பிரிஸ்கோ கை தட்டிட்டு இருக்காரு. அப்பாவோட கோவத்தை பார்த்த லிவியோ எங்க ஒரு சித்தியை அடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷனை இடமறைச்சு, அதான் சித்தி சாரி சொல்லிட்டாங்கல்ல, எதுக்கு தேவையில்லாம இப்ப அவங்கள முறைக்கிறீங்க, நீங்க பண்றது தப்பான காரியம், இதுல உங்களுக்கு கோபம் வேறையா அப்படின்னு அவங்க அப்பாவை பார்த்து கேட்க பிரிஸ்கோக்கு வரும் பாருங்க கோபம். அடுத்தது இங்க என்ன நடக்க போகுதோ அப்படின்னு ஆனா பயந்துட்டு இருக்கிற சமயத்துல நல்ல வேலையா லிவியோ அங்கிருந்து எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு கோவிச்சுட்டு எதிர்த்து போயிடுறான். ஆனா அப்பவும் பாத்தீங்கன்னா பிரிஸ்கோ சாப்பாடை தட்டில் போட்டு அந்த முட்டா பையன் கோவிச்சுட்டு வெளியே போய்
உட்காந்துருப்பான், அவனை கொண்டு போய் சாப்பாடு கொடு அப்படின்னு ஆனா கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஃப்ரிஸ்கோக்கு எந்த அளவுக்கு கோவம் இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல குணங்களும் இருக்கு. அந்த வருஷம் இட்டாலியில அளவுக்கு அதிகமான வெயில் அடிக்க சூடு தாங்காத லிவியோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் துணிகள் எல்லாம் அவுத்து வீசிட்டு கடற்கரையில போய் குளிச்சு விளையாண்டுட்டு இருக்கானுங்க. அப்பதான் ஸ்டெல்லா அப்படின்னு அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மனநிலை அந்த அளவுக்கு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அது பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தோணுது. அந்த பொண்ணுக்கு ரொம்ப காலமா லிவியோ மேல ஒரு க்ரஷ் இருக்கு. இப்போ ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து லிவியோ குளிக்கிறத பாக்குறா. அவளால தன்னோட உணர்ச்சிகளை அடக்க முடியாம தனக்கு தானே அவ பிளஷர் பண்ணிக்கிறா. அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துட்டு லிவியோ ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கான். கீழே வாடா, அந்த ரொமான்டிக் நாவலை நான் படிச்சு முடிச்சுட்டேன், கதை சொல்றேன் அப்படின்னு ஆனா சொல்ல, மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருந்த லிவியோவோ, இல்ல நீங்க மரத்துக்கு மேல ஏறி வாங்க, கீழே வந்தா எனக்கு ஒரே புழுக்கமா இருக்கு, மரத்துக்கு மேலேயே நான் உட்காந்துக்கிறேன், இங்கேயாவது கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்ல, என்னாலெல்லாம் மரம் ஏற முடியாதுரா அப்படின்னு சொல்லி கீழேயே ஆனா உட்காந்துக்கிறான். மேல இருந்து இவன் பார்க்கும்போது ஆனாவோட முன்னழகு இவனை என்னமோ பண்ணுது. சில பூச்சிகள் அங்க கடிச்சிட இவ இலை எடுத்து அங்க தடவிக்கிறா. இதையெல்லாம் பார்த்த லிவியோக்கு ஒரு மாதிரியான ஃபீலிங்ஸ் வருது. இல்ல என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது, ஒரு பிரதர்லி அஃபெக்ஷன் தோணுதா அப்படின்னு கேட்க, சேச்சே உன்னை பார்த்தா எனக்கு பிரதர்லி அஃபெக்ஷன்லாம் தோணல, ஆக்சுவலாக என்னோட பிரதரை பார்த்தே எனக்கு பல வருஷம் ஆகுது, அவன் மேலேயே எனக்கு எந்த அஃபெக்ஷனும் இல்லை. உன்னை பார்த்தா ஆண்டோனியோ அப்படின்னு என்னோட அத்தை பையன் ஒருத்தர் இருந்தான், ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அவனை நான் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் துரதிருஷ்டவசமாக அவன் என்ன லவ் பண்ணல, இப்போ அவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான், அந்த ஆண்டோனியா ஞாபகம் தான் உன்னை பார்த்தா எனக்கு தோணுது, ஏன்னா உன்ன மாதிரியே தான் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட லிவியோக்கு மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிக்குது, சந்தோஷம் ஏற்படுது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் இந்த மஞ்சள் நீராட்டு விழான்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊர் பாரதி ராஜாவோட 16 வயது நிலை படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த திருவிழாவில் அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச ஆண்கள் மேலே மஞ்சள் தண்ணியை தேடி தேடி ஊற்றுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இங்கே நடக்குது. மஞ்சள் தண்ணிக்கு பதிலாக இவங்க சாதாரண தண்ணி, அவ்வளோதான் வித்தியாசம். அவங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் மேலே எல்லாம் இவங்க தண்ணி ஊற்றி விளையாடுறாங்க. லிவியோ ஆனாவை துரத்தி துரத்தி கையில் இருக்கிற மக்களை ஆனா மேலே தண்ணியை ஊற்றுறான். ஒரு கட்டத்தில் லிவியோ எல்லாம் மீறி ஆனாவை கட்டி பிடிச்சி அவன் மேலே டியூபில் இருந்து தண்ணி அடித்து பயங்கரமாக விளையாட ஆரம்பிக்கிறான். அவன் கை அவன் உடம்புல படக்கூடாத இடத்துல எல்லாத்துலேயும் படுது. ரொம்ப நேரம் தண்ணியில் விளையாண்டுட்டு இருந்தா தன்னோட பொண்ணுக்கு காய்ச்சல் வந்துடும் சொல்லிட்டு பொண்ணை தூக்கிட்டு ஆனாவும் வீட்டுக்குள்ள ஓடிடுறா. அம்மா அம்மா நான் பெருசானா லிவியோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு பொண்ணு கேட்க, ஐயோ அதெல்லாம் தப்புமா, லிவியோ உனக்கு அண்ணம்மா, அவனையெல்லாம் நீ கல்யாணம் பண்ண முடியாது, இந்த நினப்பெல்லாம் உனக்கு வரக்கூடாது அப்படின்னு பொண்ணு கூட சொல்லி அவங்க 2 பேரும் இப்போ அங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்படி பொண்ணு கூட சந்தோஷமா விளையாண்டு இருக்கிற அந்த நேரத்துல தான் சொந்தக்காரங்க மூலமா இடியா ஒரு நியூஸ் ஆனாக்கு வந்து இறங்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிஸ்கோவை ஒரு திருட்டு வழக்குல போலீஸ் பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்டாங்க அப்படிங்கிறது தான். இதை கேட்டு ஆனா பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. ஒரு வினாடி கூட வேஸ்ட் பண்ணாம லிவியாவை கூப்பிட்டுட்டு நேரா ஜெயிலுக்கு வந்து ஃப்ரிஸ்கோவை பார்க்குறா. ஏதோ புனிதமான கல்லறையை தோண்டிட்டேன்னு சொல்லி என்னை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அன்னைக்கு வைரத்தால் ஒரு மண்டையோட்டை எடுத்தேன் இல்லையா, அதை நான் தான் எடுத்திருப்பேன்னு ஒரு அசம்ஷனில் தான் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை, நான் கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக ஃப்ரிஸ்கோ பேசிட்டு இருக்காரு. நம்ம தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்ப்பா, நான் போய் அங்கிளை பார்க்குறேன் அப்படின்னு லிவியோ சொல்ல, அதுக்கு முடியவே முடியாது அப்படின்னு ஃப்ரிஸ்கோ மறுத்துறாரு. ஆனாவும் பெர்னாண்டோவும் ஊரில் இருக்க சில முக்கியமான பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் போய் பார்க்குறாங்க. இது ரொம்ப புனிதமாக கருதப்படுற கலை பொருட்களை திருடின கேஸுமா, நாங்கள் எதுவுமே இன்வால்வ் ஆக முடியாது அப்படின்னு அவங்க கை விரிச்சிடுறாங்க. இதோ இப்போ வந்துடுவேன் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லிட்டு இருந்த ஃப்ரிஸ்கோ இப்போ ரொம்ப நாள் ஆகியும் ஜெயிலை விட்டு ரிலீஸ் ஆகல. நாட்கள் நகர நகர ஆனா ரெஸ்ட்லெஸ் ஆகிறா. திரும்பவும் வந்து ஜெயிலில் ஃப்ரிஸ்கோவை பார்க்கும்போது தான் அவருக்கு முகமெல்லாம் அடிபட்டிருக்குது தெரியுது. இதை பார்த்து பதறி போன ஆனாவும், என்ன ஆச்சு, யாரும் உங்களை அடிச்சா அப்படின்னு கேட்க, என்னை யாரும் அடிக்கல, இங்க இருக்கிற ஒரு செக்யூரிட்டி கார்டு தேவையில்லாம உன்னை பத்தி தப்பா பேசுனா, அதனால அவனுக்கும் எனக்கும் கைகலப்பாயிடுச்சு, அவ்வளவுதான், இதெல்லாம் சின்னடி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவன் இல்லை அப்படின்னு ஆனாவை பார்த்து கேட்க, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஆனா கட்டுப்படுத்த முடியாம அழுகிறா. அதுக்கு ஃப்ரிஸ்கோ கோவிச்சுக்கிறாரு, எப்பவாவது தான் என்னை பார்க்கறக்கு ஒன்று அனுமதிக்கிறாங்க, இந்த சமயத்தில் இப்படி நீ அழுது ஒப்பாரி வைக்கணுமா, நான் உன்னை பற்றி நினைக்கும் போது உன் சிரிச்ச முகம்தான் என் கண்ணு முன்னாடி வரணும், இந்த அழுமூஞ்சி என் கண் முன்னாடி வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்படுறாரு. மனசோடைஞ்சு போய் வீட்டுக்கு திரும்பின ஆனா அங்கே நடக்கிற நிகழ்ச்சியை பார்த்து அதிர்ச்சி அடைகிறா. லிவியோக்கு பர்த்டேன்னு சொல்லி அங்கே கோலாகலமாக எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. பெர்னாண்டோ ஒரு பக்கம் கேக் தயாரிச்சிட்டு இருக்கா, சொந்தக்காரங்கெல்லாம் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக அங்கே
சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஏனாக்கு பயங்கரமா கோவம் வருது. நீங்கெல்லாம் என்ன மனுஷங்க, அங்க என்னோட புருஷன் ஜெயில வாடிட்டு இருக்காரு, உங்களால எப்படி இப்படி சிரிக்க முடியுது, பிறந்த நாள் கொண்டாட முடியுது அப்படின்னு கோவமா கேட்க, அதுக்கு பெர்னாண்டாவும் எங்க மதத்துப்படி எங்களுக்கு அழுகிறதுக்கு அனுமதி இல்லை, சோகமா இருக்கிறதுக்கும் அனுமதி இல்லை, நடக்கிறது எதுவா இருந்தாலும் நாங்க இங்க சந்தோஷமா தான் இருப்போம், உன்ன மாதிரி ஒண்ணுமில்லாததுக்கு தான் மூளையில உட்காந்து அழுதுட்டு இருக்கோம் அப்படின்னு கோவமா பெர்னாண்டாவும் ஏனாவை பார்த்து கத்தி விட, இந்த வெறுப்பு பேச்சை கேட்ட ஏனாக்கு இன்னும் கோபம் வருது. நேரா ரூமுக்குள்ள போய் கதவை தாள் போட்டுக்கிறா. கதவுக்கு வெளியே நின்றுட்டு லிவியோ கதவை தட்டுறான். எத்தனையோ சாரி கேட்டும் ஏனா கதவை திறக்கவே இல்லை. கோவமெல்லாம் தணிஞ்சு அன்னைக்கு நைட்டு தான் ஏனா வீட்டை விட்டு வெளியே வரா. அவளும் லிவியோவும் சேர்ந்து தான் அந்த பார்ட்டி நடந்த இடத்த எல்லாத்தையும் சுத்தம் பண்றாங்க. அந்த சமயத்துல திடீர்னு அங்க வந்த லிவியோட அங்கிள், எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, நான் போய் உங்க அம்மாவோட கல்லறையை பார்த்துட்டு வர போறேன் அப்படின்னு எதேதோ பேச ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு கொஞ்ச நாளாவே இந்த மனநிலை சரியில்லாம போயிட்டு இருக்கு. இப்ப மறுநாள் பாத்தீங்கன்னா அங்கிளோட ஒய்ஃப் லிவியோ கிட்ட ஒரு உண்மையை சொல்றாங்க. அதாவது கல்யாணமான அன்னைக்கு ஒரு புதையல் கிடைச்சிருக்கு வா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட தவறான தகவல் கொடுத்ததும் உங்க அங்கிள் தான். இப்பவும் போலீஸ் கிட்ட உங்க அப்பாவை பத்தி போட்டு விட்டு மாட்ட வச்சதும் உங்க அங்கிள் தான் அப்படின்னு அவங்க சொல்ல, இதை கேட்ட லிவியோவுக்கு தூக்கி வாரி போடுது. குடும்பத்துல இருக்கிறவங்களே இப்படி துரோகியானா என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே வீட்டுக்கு திரும்புறான். அப்பதான் ஏனா யாரு கூடவோ பேசிட்டு இருக்கா. அவன் ஏதோ கவர் கொடுக்கறான், இவளும் வாங்கி வச்சுக்கிறா. இதை பார்த்த லிவியோவுக்கு பொறாம வருது. வீட்டுக்கு வந்து அந்த ஆள் யாரு, எதுக்கு அவன் கூட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவப்பட்டு கோக் பாட்டில்லாம் தூக்கி உடைக்கிறான். இவனுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறான் அப்படின்னு ஏனாக்கு ஒன்றும் புரியல. அவங்கிட்ட கேட்டு பார்க்கறான். ஆனா அதுக்கான பதில் அவன் சரியா சொல்லல. மறுநாள் சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி பார்ட்டி மாதிரி ஏனாவோட வீட்டுக்கு முன்னாடி சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் கிச்சன்ல ஏதோ கண்ணை கழுவிட்டு இருக்கான் லிவியோ. என்னாச்சு அப்படின்னு ஏனா கேட்க, கண்ணுக்குள்ள ஏதோ விழுந்துருச்சு அப்படின்னு சொல்ல, பொறு நான் வந்து எடுத்து விடுறேன்னு சொல்லி அவ கர்ச்சீஃப் எடுத்து அவன் கண்ணில் இருக்கிற தூசியை கிளீன் பண்ற அந்த சமயத்துல ஏனாவை ரொம்ப க்ளோஸா பாக்குறதுக்கு லிவியோக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஏற்கனவே இவனோட ஆள் மனசுல ஏனா மேல ஒரு அட்ராக்ஷன் இருக்க இவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம ஏனாவை கிஸ் பண்ணிடுறான். புருஷங்கிட்ட எத்தனையோ சுகத்தை எதிர்பார்த்து வந்த ஏனாக்கு அது கிடைக்காம போக அவளும் ஒரு வினாடி அந்த தப்புக்கு உடன்பட்டுறா. ஆனா பாத்தீங்கன்னா அடுத்த வினாடியே சுதாரிச்சுட்டு வேண்டாம் இது தப்பு அப்படின்னு அவனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து முதல் வேலையா வெளியே ஓடி வந்துடுறான். இத்தனை நாள் ஒரு சாதுவா சுத்திட்டு இருந்த லிவியோ இப்போ அவனோட உண்மையான குணத்தை காமிக்க ஆரம்பிக்கிறான். எப்படியாவது ஏனாவை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு வெறியோட சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அப்படித்தான் இன்னைக்கு துணி காய போட்டிருக்கும் போது அங்க வந்த லிவியோ ஏனாவை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண ட்ரை பண்ண அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். இப்படி நாளுக்கு நாள் அவனோட டார்ச்சர் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. அப்படிதான் இன்னைக்கு நைட் அவனோட மேன்ஹுட் நல்லா தெரியற மாதிரியான ஒரு ஜட்டியை போட்டுட்டு ஏனாவோட ரூம் கதவை தட்டுறான். இவன் வருவான்னு தெரிஞ்சதுனாலயோ என்னவோ ஏனா ரூம் கதவை லாக் பண்ணி உள்ள படுத்துட்டு இருக்கா. தொடர்ச்சியான அவனோட தீண்டல்களால ஏனாக்கு இப்ப மனசு அலைப்பாய ஆரம்பிக்குது. லிவியோக்கு இருக்கிற அதே உணர்வுகள் தான் இப்ப ஏனாக்கும் ஏற்படுது. தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம தனக்கு தானே பிளஷர் பண்ணிட்டு பக்கத்துல படுத்திருந்த பொண்ணை கட்டி பிடிச்சு தூங்கிடுறா. காலையில டோர் வாசல்ல அரையும் குறையுமா படுத்திருந்த லிவியோவை எட்டி உதச்சு இனிமேல் இந்த எண்ணத்தோட இந்த வீட்டு பக்கம் வந்துடாத அப்படின்னு அவனை வான் பண்ணி துரத்தி விடுறா. இப்பதான் அந்த லிவியோ எவ்வளவு கன்னிங்கானவன் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. இல்லாது பொல்லாதியெல்லாம் ஏனாவோட பொண்ணுகிட்ட சொல்லி இப்ப அந்த பொண்ணுக்கும் ஏனாக்கும் சண்டையை மூட்டி விடுறா. இவன் பேச்ச கேட்ட அந்த பொண்ணோ, நீ எனக்கு வேண்டாம், நான் பெர்னாண்டா ஆண்டி கூடவே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மனமுறிவை ஏற்படுத்தி விடுறான். இதுக்கு மேல இதை விட்டு வச்சிருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு அவனை நேருக்கு நேர் சந்திச்ச ஏனா, இதுக்கு மேல இந்த வீட்டுல நீ ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது, இப்பவே கிளம்பி நீ எங்கேயோ தொலைஞ்சு போ, உங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் வரணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு லிவியோ, என்ன உனக்கும் என் மேல காதல் வந்துருச்சா, அதனாலதான் பயந்து என்ன துரத்துறியா அப்படின்னு கேட்க கோவத்துல பலார்னு ஒரு அற வைக்கிறா. இந்த கோவத்திலே ஸ்கூட்டர் எடுத்துட்டு படு வேகமா அங்கிருந்து போயிடுறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ண அவனுங்களா இவனை பயங்கரமா ஏத்தி விடுறானுங்க. டேய் உன் சித்தி உனக்கு தாண்டா மேட்ச், உங்க அப்பாவுக்கு மேட்சே இல்லை, உங்க அப்பா ஒரு கிழமை, உன்னோட முயற்சி விட்டு நீ விட்டுறாதரா அப்படின்னு அவனுங்க இவனை மேலும் மேலும் ஏற்றி விடுறானுங்க. இதனால பயங்கரமா குடிச்சிட்டு ஸ்கூட்டர்ல கீழே உளுந்து எந்திரிச்சு வீட்டுக்கு வரான். அவன் உடம்பெல்லாம் காயமா இருக்கு. அதை பார்த்து பதறி போன ஏனாவும் அவன் காயத்துக்கு மருந்து போட ட்ரை பண்ண, ஆனா அவனை தொட விட மாட்டேங்கிறான். நானும் என்னோட அங்கிள் மாதிரி பைத்தியமாயிட்டேன், சீக்கிரமா நானும் சாக போறேன் அப்படின்னு அவன் பயங்கரமா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண, இவனோட தொடர்ச்சியான அந்த சீண்டல்கள், இவனோட தொடர்ச்சியான அந்த முயற்சிகளுக்கெல்லாம் இப்ப ஏனா அடிபணிஞ்சிடறா. அன்னைக்கு நைட்டே
2 பேரும் ரொம்ப இன்டிமேட்டாக இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. லிவியோ ஆனா மேல் இருந்த அத்தனை வெறியும் அன்னைக்கு தீர்த்துக்கிறான். மறுநாள் ஃப்ரிஸ்கோவை பார்க்கறதுக்காக ஆனா ஜெயிலுக்கு வந்திருக்கா. நடந்தது எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லி அழுகணும் அப்படின்னு அவளுக்கு தோணுது. ஆனால் ஏதோ விஷயம் அவளை தடுத்துருது. அவனை பார்த்தோன்னே அழுக ஆரம்பிக்கிறான். பொண்டாட்டி அழுகிறத பார்த்த ஃப்ரிஸ்கோவும் அழுக ஆரம்பிக்கிறாரு. கவலைப்படாத, நான் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு அவளுக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு. ஏன்னா வீட்டுக்கு திரும்பி வந்ததை பார்த்த லிவியோ அவளை கட்டி அணைச்சு திருப்பியும் அவங்க 2 பேரும் அந்த வீடு ஃபுல்லாக ஓடி ஆடி அவங்க ரொமான்ஸை கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் தான் ஏதோ பாத்திரம் உழுகிற சத்தம் கேட்டு திடுக்கிட்டு போய் கதவை திறந்து பார்த்தா அங்கே அந்த ஸ்டெல்லா நின்றுட்டு இருக்கா. அவள் இங்கே நடந்ததையெல்லாம் பார்த்துட்டாளா இல்லையா அப்படின்னு இவங்க 2 பேர்த்துக்கும் தெரியல. ஆனால் லிவியோவோ இவ என்ன கட்டுக்கதை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா இவ ஒரு அரமெண்டல், இதை பற்றி பேசாதேன்னு நான் சொன்னா இவ யாருக்கிட்ட பேச மாட்டா, ஸோ நீ இதை பற்றி டென்ஷன் ஆகிக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஆனாவும் லிவியோவும் திருப்பியும் அவங்க ரொமான்டிக்கை கன்டினியூ பண்ணுறாங்க. ஒரு வழியாக எந்த சாட்சியமும் இல்லாததால் ஃப்ரிஸ்கோவை இப்போ ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரிஸ்கோ ரிலீஸ் ஆனதுக்கு அங்கே ஒரு கோலாகலமான பார்ட்டி ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரிஸ்கோவும் நான் கொஞ்ச நேரம் கடற்கரையில் தனியாக இருந்துட்டு வரேன், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரையில் வந்து இவர் தனியாக படுத்து கிடக்க அங்கே ஸ்டெல்லா வர்றா. அவள் பார்த்தது அத்தனையும் ஒன்று விடாமல் அப்படியே ஃப்ரிஸ்கோ கிட்ட பற்றி வைக்க இதை கேட்டு ஃப்ரிஸ்கோ ஆடியே போயிடுறாரு. அவரால் இதை நம்பவே முடியல. என் மனைவியும் எனக்கு துரோகம் பண்ணா, என் மகனா எனக்கு துரோகம் பண்ணா அப்படின்னு பைத்தியகார மாதிரி அங்கே கத்த ஆரம்பிக்கிறாரு. தலைவலி தாங்க முடியாம நைட்டு வீட்டுக்கு வந்தவருக்கு ஆனா பத்து போட்டு விடுறா. ரொம்ப நேரம் அமைதியாக அந்த பெட்லேயே ஃப்ரிஸ்கோ படுத்திருக்க அந்த ஸ்டெல்லா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஆனாவும் லிவியோவும் ரொம்ப டென்ஸ்டாக ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்த என்னை கூட்டிட்டு வந்து ராணி மாதிரி பார்த்துக்கிட்ட இந்த ஃப்ரிஸ்கோவை என்னோட தவறான செய்கையால் தலை குனிய வச்சுட்டனே அப்படின்னு நினைக்கும் போது ஆனாக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அவரை நேருக்கு நேரு பார்க்க முடியாம தலை குனிஞ்சு நிற்கிறா. என்ன நடந்தாலும் சரி தான் செஞ்ச அத்தனை தப்பையும் புருஷன்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ரூமுக்குள்ள ஆனா வரா. புருஷன் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு அழுக ஆரம்பிக்க தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச ஃப்ரிஸ்கோ அவளை பெட்ல கீழே தள்ளி அவரோட வெறியெல்லாம் தீர்ற வரைக்கும் அவளை அனுபவிக்கிறாரு. கண்கள்ல கண்ணீரோட எந்த சலனமும் இல்லாம ஆனா படுத்திருக்கா. ஃப்ரிஸ்கோ ஏன் இந்த அளவுக்கு மனைவி கிட்ட வெறியோட நடந்திருப்பாரு அப்படின்னா ஆனாவை மன்னிக்கிறத தவிர அவருக்கு வேற வழி இல்லை. ஏன்னா இவரை நம்பிதான் ஆனாவும் அவரோட பொண்ணும் இருக்காங்க, தன்னோட மகனும் இருக்கான். ஆனா ஆனா செஞ்ச துரோகத்துக்கு கொடுத்த பரிசு தான் இந்த முரட்டுத்தனமான உடல் உறவு. இப்ப இந்த படத்தோட கிளைமாக்ஸ்ல எந்த வாழ்க்கை தனக்கு வேண்டாம் அப்படின்னு லிவியோ நினைச்சானோ அந்த வாழ்க்கை தான் அவனுக்கு கிடைக்குது. ஆமாங்க, அவனுக்கு அந்த ஸ்டெல்லாவை அவங்க அப்பா கட்டி வச்சிடுறாரு. இதுதான் லிவியோ செஞ்ச தப்புக்கு அவங்க அப்பா கொடுக்குற தண்டனை. நம்ம மனசுக்குள்ள என்ன பாரம் இருக்கோ அதை நம்ம கண்கள் காட்டி கொடுத்துருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதை யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்னு திரும்பவும் லிவியோ அந்த கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டுக்கிறான். புருஷன் தன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டது ஏனாக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. ஏனா தவறானவ இல்லை, ஆனா சூழ்நிலை காரணமா ஒரு தப்பை செஞ்சுட்டா. ஆனா லிவியோ பாத்தீங்கன்னா பிளான் பண்ணியே ஏனாவை கவுத்தி இருக்கான். அதனாலதான் அவனுக்கு ஸ்டெல்லாவை கல்யாணம் பண்ணிக்கிற இந்த உச்சபட்ச தண்டனை. என்னங்க, இந்த படம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இதே போல நம்ம வேற ஒரு தரமான படத்துல சந்திக்கலாம். நன்றி.